மடப்புறம் காவலாளி செக்யூரிட்டி அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் இதுவரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருந்த பேராசிரியை நிகிதா மார்ச் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக அதாவது ஆஜராக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சம்மன் போயிருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மனித உரிமை மீறல், மிகப்பெரிய ஊழல்கள், கொள்ளைகள், திருட்டு வழக்குகள், பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுற வழக்குகள், இப்படி எல்லா வழக்குலையுமே கடைநிலையில் இருக்கிறவங்க மட்டுமே கைது செய்யப்படுவாங்க. மேலே இருக்கிறவங்கலாம் தப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இங்கே காவலர்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிறது உறுதி. அந்த டிஎஸ்பி வரைக்கும் அது நடக்கும். ஆனால் இதுக்கு மூல காரணம் யாரோ அவர்கள் தப்பிச்சிருவாங்களோ, இது உத்தரவிட்டது யார், எந்த அதிகாரி அப்படிங்கிற நிலையில் இந்த நிகிதாவை மார்ச் 4 முன்னிலையாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி செய்திகளில் வகுறப்ப இந்த சந்தன கடத்தல் வீரப்பனை பற்றி பேசுகிறப்ப சொல்லுவாங்க, பல ஆண்டு காலம் அவர் சந்தன மரங்களை கடத்தினார், வச்சார், அப்படியெல்லாம் சொல்லி பெரிய அளவில் தேடுதல் வேட்டை நடத்தி அவர் கடைசியில் கொல்லப்பட்ட பிறகு அவர் குற்றவாளி, சந்தன கடத்தல் கடத்தினார். அவர் இத்தனை காலம் சந்தன கடத்தலை கடத்தி யாரிடம் விற்றார், யார்கிட்ட வித்துக்கிட்டு இருந்தார், யார்கிட்ட பிஸ்னஸ் பண்ணார், யார் யார் வாங்கினா, அவங்கெல்லாம் உத்தமர்கள் ஆக்கப்படுற ஜனநாயகம் நம் நாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் அடித்து யாரோ உத்தரவின் பேரில் ஏதோ செய்து மாட்டிக்கொண்ட காவல்துறையினர் இருக்க, அவர்களுக்கு உத்தரவிட்டவர்கள் இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணமான நிகிதா அவர் யாரிடம் போய் பேசி இந்த பிரச்சனை இவ்வளவு விபரீதமானது, யார் உத்தரவிட்டா என்கிற அநியாயங்கள் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருமோ, கண்டுபிடிக்கப்படாமல் இந்த காவலர்கள் மட்டும் தண்டிக்கப்படுவார்களோ அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டு வந்த நேரத்தில் இந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் ஆஜராக வேண்டிய உத்தரவு வந்திருக்கு. நல்ல விஷயம்தான். வாங்கம்மா பேராசிரியை நிகிதா, வாங்க. நீங்கள் என்ன காரணத்துக்கு இப்படி ஒரு பொய் புகார் கொடுத்தீங்க, உங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணா, யாரோட உத்தரவில் அந்த படுகொலை நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்பயாவது நியாயம் கிடைக்குதான்னு பார்ப்போம். குற்றவாளிகள் எல்லாம் உள்ளே போயிடுவாங்கன்னு நம்புவோம். நன்றி.